வணக்க மக்களே, நான் தாங்க உங்க கல்லூர் கோட். இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்காக. தலைவாயின் தலைவீஸ், நீங்க சாப்பிடக்கூடிய பொருள்ல இருக்கக்கூடிய கேலரிஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பயங்கரமா சாப்பிடக்கூடிய ஆட்கள் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு தான். ஒரு மெஷின் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மைட் பி ஒரு பைக்கா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு நீங்க ஒரு ஃபியூவல் போடணும், மைட் பி பெட்ரோல் டீசல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கூட சில ஆயில்லாம் ஊற்றணும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெஷின் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் டெப்ரிசியேஷன், தேய்மானம் இருக்காது. அதனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தாங்க உங்களோட மெஷின் மாதிரி தான் உங்கள் உடம்புங்க. எப்படி மெஷினுக்கு வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல்லாம் போடுறீங்களோ, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்களோ, அந்த மெஷின் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். அது நல்ல திறமையாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய கேலரிஸ் இருக்குல்ல, அந்த கேலரிஸை உங்கள் உடம்பு ஏற்றுக்கிட்டு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளில தள்ளணுங்க. இவ்வளோதான் லாஜிக். அப்படி இருக்கும் போது ஸோ மெஷின் மாதிரி தாங்க பெட்ரோல், டீசல், ஆயில், மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி உணவு இன்டேக், உடற்பயிற்சி 30லேருந்து 60 நிமிடங்கள் கேலரிஸ் பர்ன் ஆகுது. உங்கள் உடம்பு வந்து உங்கள் பிளட் ஹீட் ஆகுது, டைஜஷன் ஆகுது, தேவையில்லாததெல்லாம் வேஸ்ட்டாக வெளியே போயிடுது. அண்ட் யூ ஆர் பிகமிங் ஃபிட்.